இப்ப முட்டாள் அப்படிங்கிறது யாரு? முட்டாள் அப்படிங்கிறவன் பெரிய தேரெல்லாம் வரும் பாருங்க. தேர் வரும்போது இப்படி திரும்பும்போது அது கண்ட்ரோல் பண்ண முடியாது. எல்லா மக்களும் இழுக்கும்போது ஒரு ஆளு ஒரு மரத்தினால ஆன ஒரு முக்கோணமா ஒண்ணு இருக்கும். அத தைரியமா அந்த தேர் சக்கரத்து இடுக்குல போய் அச்சாணி கிட்ட குடுத்து நிறுத்திருவான். ரொம்ப கஷ்டப்பட்டு அத அப்படியே பிடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்பதான் அந்த தேர் ஒரு மாதிரி அவ்வளவு விசையோட வந்தது ஓரளவுக்கு நிக்கும். அங்க நின்னு தீபாராதனை எல்லாம் காட்டிட்டு திருப்பி அங்கேருந்து எடுக்கிற போது அந்த 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 பெரிய முக்கோணமா இருக்கிற அந்த மரக்கட்டையை அவன் நகர்த்தி சக்கரத்துக்கு வெளியில வரணும். முட்டு கொடுக்கும் ஆள் முட்டாள். நாம என்ன பண்றோம்? ஐயா அவன் சரியான முட்டாள்ங்கிறான். அவங்க மூளை இல்லாட்டா அவன் முட்டாளா இருக்க முடியுமா? இது என்னங்க அது? அந்த வார்த்தையிலேயே பாருங்களேன். நல்ல திறமையோடு சக்கரத்துக்கு உள்ள போய் அந்த அச்சாணி இது இங்க இருக்கிற அச்சு இருக்குல்ல, அதுகிட்ட போய் கொடுத்தாதான் இந்த தேருக்கு அடியில இதை கொடுப்பான், இந்த முக்கோணத்தை. அப்படியே அழுத்தி பிடிச்சுப்பான் பாருங்க. அந்த ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சமா நிற்கும். அதுக்கு எவ்வளவு திறமை வேணும்? அவனை போய் நம்ம முட்டாள்னு சொல்றோம். முட்டு கொடுக்கும் ஆளை முட்டாள்னு சொல்லாம மூளை இல்லாதவனே முட்டாள்னு சொல்றோம். காலப்போக்கில் மருவி விட்ட இது திட்டு இல்லை. முட்டாள்னாக்கா அவன் பெரிய ஆளா இருக்கணும்.